ஹாய் எவ்ரி ஒன். நம்ம டெய்லியும் ரீசனிங் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு கொஷின் பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறமா நான் ஆன்சர் கீ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, நம்ம டெலகிராம் சேனலில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நம்ம யூடியூப் ஹோம் பேஜ்லேயே இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட்லேயுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். லிங்க் டெலகிராம் சேனல் லிங்க்கையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்குமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்வ் பண்ணிடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? சரி, இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 செம்மும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள். ஒரு எண்ணின் 75% 75 கூட்டினால் முடிவு அதே எண் கிடைக்குமா? ஓகேவா? எண்ணில் அந்த எண்ணை கண்டுபிடி, அதான் கேள்வி. சரி, இப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த எண்ணோட 75% கூட தான் இந்த 75 ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது அந்த 75 அப்படிங்கிறது ஒரு 25% இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி 75% போக மிச்சம் இருக்கிறது 25% தான். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த நம்பர் கிடைக்கும், அதே எண் கிடைக்கும். அப்படி தானே? சரிங்களா? அப்போ அதே எண் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் 75% அவங்க கொடுத்துட்டாங்க. அது கூட 75 ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 25% தான் அந்த 75ங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு. அப்படி தானே? ஏன்னா 75% + 25% தான் 100%. ஸோ அந்த நம்பர் 100%. ஸோ 75% கூட அந்த 75ங்கிற வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். அப்படின்னா அந்த 25%ங்கிறது தான் அந்த 75ங்கிற வேல்யூ. தெரிஞ்சிச்சுல? சரி, இப்போ 25% தான் 75னா 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். அப்படி தானே? சரி, ஓகே. அது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பாக்ஸ் போடுங்க, நேர்மாறல் போடுங்க. அப்படி தான் அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? 25% தான் 75. ஓகேவா? அப்போ 100%ங்கிறது என்ன? ஓகேவா? சரி, கண்டுபிடிக்கலாமா? ஒரு 25 நீங்கள் இந்த பக்கம் கூட அடிக்கலாம். 3 25 75ன்னு கூட அடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 100 அப்படியே அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 3x இந்த பக்கம் வரும். அப்போ x = 300. ஓகேவா? 3 × 100 300. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 300 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஓகே, இந்த மாதிரி கேள்வியில் ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்பட்டாலும் சரி, 2 நாணயங்கள் ஒரு சேர சுண்டப்பட்டாலும் சரி, மொத்த பாசிபிலிட்டிஸ் எத்தனை? நமக்கு 4. ஓகேங்களா? ஏன்னா 2 முறை சுண்டப்படுது கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 2 நாணயம் சுண்டுறான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்த பாசிபிலிட்டிஸ் 4 தான். ஸோ என்னெல்லாம் வரும் நமக்கு? ஹெட்டு. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த 2 நாணயங்களுக்கும் சரி 3 நாணயங்களுக்கும் சரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். ஓகேவா? இப்போ அது எப்படி கன்ஃபியூஷன்லாம் எழுதுறது அப்படின்னா, முதல்ல 2 ஹெட்டை போட்டுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஹெட்டை டெய்லாக மாற்றுங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு ஹெட்டை டெய்லாக மாற்றுங்க. ஓகேவா? அப்புறம் 2 ஹெட்டையுமே டெய்லாக மாற்றுங்க. இவ்வளோ தான். மொத்த 4 பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான். சரி, இப்போ ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னா குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் ஒரு தலையாவது அதில் இருக்கணும். ஓகேங்களா? தலை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. குறைந்தது ஒரு தலையாவது இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த டிடிங்கிற ஆப்ஷன் மட்டும் வராது. அப்படி தானே? ஏன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு தலை கூட இல்லையே. ரெண்டுமே பூ தானே இருக்குது, டெய்ல் தானே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒன்று மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். இங்கே அதிகபட்சம் 2 இருக்குது, இது கூட வரும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் 1 தான் நமக்கு தேவை. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போ இது மட்டும் வராது. அப்போ இந்த 3 வரும். ஸோ அப்போ மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸில் 3 இது இருக்குது. ஓகேவா? அப்போது நமக்கு ஆன்சர் 3/4 ஆப்ஷன் சி. ஓகேவா? கொஷின் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? வாங்க, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பார்த்தோன்னே எப்படி எத்தனை பேர் கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னு தெரியல. கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும் இந்த கொஸ்டினில். பார்த்துடலாமா? 382 என்னவா மாறுது அப்படின்னா 238 மாறுதான். ஓகேவா? 382ங்கிறது 238 மாறுதான். சாரி, 238 மாறுது. ஓகேவா? சரி, நான் அதை பார்த்தோன்னு என்ன நினச்சேன் அப்படின்னா, டக்குன்னு பார்த்தோன்னே ஒருவேளை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ 2 3 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே 473 கூட அப்படி தான் போகுது, 3 4 7 அப்படின்ட்டு. சரி, ஓகே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்த சம்முக்கு ஆன்சர் அப்படியே அந்த ஆங்கிளில் போனோன்னா கரெக்டாக வரல. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன லாஜிக் என்ன இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா, இந்த லாஸ்ட் டிஜிட்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வராங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும்? இந்த 382ங்கிறது இந்த 2வை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 238 மாறிடுமா? அதே மாதிரி தான் 473. பாருங்களேன், 473 இந்த 3ங்கிறத முதல்ல கொண்டு வந்து எழுதிட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 3 ஃபஸ்ட்டு வந்துடும். மிச்சம் இருக்க அந்த 47 அப்படியே எழுதிடுறேன். 347 வருமா? இது தாங்க கான்செப்ட்டு. இதை நம்ம இப்படியே எழுதி இது இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸில் எதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியான வேல்யூ வந்திருக்கோ அதுதான் கேள்வி. ஓகேங்களா? அதான் ஆன்சர்.
ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? சரி, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 473 382 ஆல்ரெடி அவங்களே மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரிக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? 238 அப்புறம் 347. ஓகேவா? இதில் 347ங்கிறது தான் பெரிய வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அதிலேருந்து 238 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன வரும் நமக்கு, இங்கே 7ல் 8 போகாது. ஸோ இது வந்து 3ஆக மாறும். இங்கே 7 வந்து என்ன 17ஆக மாறும். ஸோ 17ல் 8 போச்சுன்னா 9, 3 3 0 ஆயிரும். 3ல் 3 போச்சுன்னா 0 ஆயிரும். இங்கே 3ல் 2 போச்சு அப்படின்னா 1. ஓகேவா? 109 கிடைக்கும். சரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இதில் வந்து 109 கிடச்சிருக்கு. அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 629 728 இருக்கா, அது பார்க்கலாமா? சரி, அதை 9 வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாமா? அப்போ 9 ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா 9, அப்புறம் என்ன இருக்கும், 9 ஃபஸ்ட்டு போட்டோன்னா 622, அப்படி தான் 962. சரி, அடுத்து இங்கே 8 ஃபஸ்ட்டு போட்டோன்னா என்ன இருக்கும் மிச்சம், 72. அப்போது 872. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 0 6 7 போகாது. ஸோ 9 கடன் வாங்கினோம் அப்படின்னா 8 ஆகும். இங்கே 16 ஆகும். ஓகேவா? அப்போ 9 16ல் 7 போச்சுன்னா 9 வரும். ஓகேவா? 9. அப்போ மிச்சம் இங்கே 8ல் 8 போயிடும் 0 ஆயிரும். ஸோ 90 வந்திருக்கு. இங்கே ஒரு 109 வந்துச்சு, இதில் ஒரு 90 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், 629 568. ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து 9 ஃபஸ்ட் எழுதிடுவோம். அடுத்து 62 அப்படியே வந்துடும். 568ல் 8 ஃபஸ்ட் எழுதிடுவோம். அப்புறம் 556 அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? அதாவது லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும். அதான் கான்செப்ட்டு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இங்கே வந்து 2ல் 6 போகாது. ஸோ இங்கே 5ஆக மாற்றிட்டு இங்கே 12 எடுப்போம். 12ல் 6 போச்சுன்னா 6, அப்புறம் 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1, 106. அப்போது 109 90 106 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை விட கம்மியாக கடைசி ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அதையும் செக் பண்ணிடலாம். சரி, கடைசி ஆப்ஷன் வந்து 8 ஃபஸ்ட்டு போட்டுருவோம், மிச்சம் 72 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து 7 ஃபஸ்ட்டு போட்டுருவோம், அந்த 84 அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ அங்கேயுமே 2ல் 4 போகாது. அப்போ 7 கடனாலும் இது 6ஆக மாறும். இது 12ஆக மாறும். 12ல் 4 போச்சுன்னா 8 கிடைக்கும். இங்கே 6ல் 8 போகாது. ஸோ நம்ம 8ல் கடனாலும் இது 7ஆக மாறும். இது 16ஆக மாறும். 16ல் 8 போச்சுன்னா 8 வரும். இங்கே 7 போச்சுன்னா 0 ஆயிரும். சரி, இப்போ 88 கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு இங்கே 109 கிடச்சிருந்துச்சி, இங்கே 90 கிடச்சிருந்துச்சி, இங்கே வந்து ஒரு 100 சம்திங் கிடச்சிருந்துச்சி இல்லையா? சரி, ஓகே. இப்போ 88 தான் இருக்கையில் கம்மியான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சரி, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இதுக்கு வந்து ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் டி. நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மிச்ச கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நமக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த கேள்வி போகலாம். 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்களை காண்க. இது வந்து நம்ம ப்ராப்பர் மெத்தடில் கூட போகணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஆப்ஷன் உள்ளதை பார்த்தே சால்வ் பண்ணி போட்டுடலாம். அந்த எண்ணிலேருந்து 27 கழிச்சோன்னா அந்த எண்ணோட இலக்கங்கள் வந்து இடம் மாறின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இதில் 27 கழிச்சோன்னா வேல்யூவே சின்னதாயிரும். ஓகேவா? 27 போச்சு அப்படின்னா 9 தான் மிச்சம் இருக்கும். ஸோ 45ல் 27 போச்சுன்னா 18 தான் மிச்சம் இருக்கும். 54 27 போச்சுன்னா 27 தான் மிச்சமே இருக்கும். அப்போ அந்த டிஜிட்ஸ் எதுவுமே இன்டர்சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா? இலக்கங்கள் இடம் மாறணும்னு சொல்லியிருக்காங்க, மாறல. ஸோ கடைசி ஆப்ஷன் 63 எடுங்க. அதில் 27 தூக்கணும் அப்படின்னா 36 வரும். அப்போ இந்த இலக்கங்கள் இடம் மாறி இருக்குது. ஓகேவா? 63 36 மாறி இருக்குது. அப்போ இதுதான் வந்து நமக்கு கரெக்டு. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெட் அப்படிங்கிறது 6720 கொடுத்துருக்காங்க. க்ரீனுங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்தோன்னா டக்குன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் ஈஸி தான். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் லாஜிக்கை பிடிச்சிடலாம். எல்லா நம்பர்ஸுமே பாருங்கள். இப்போ டிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா ஏபிசிடி வந்து நம்பர்ஸ் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா என்ன எழுதுவோம், ஏபிசிடி அப்படி இசட் வரை எழுதுவோம் இல்லையா? அப்போ 1 2 அப்படி எழுதும்போது இங்கே எம்முங்கிறது இருக்கும், கீழே என்னங்கிறது இருக்கும். ஓகேவா? எம் 13ல் முடிப்போம், இங்கே 14ல் ஆரம்பித்து இங்கே 26 வரை வருவோம். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் நம்ம எப்போவுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏக்கு 1 இசட் 26ங்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே எல்லா நம்பர்ஸுமே என்னென்ன வேல்யூஸ் வருங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கேள்வி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்கள், ஆர்இடின்னு இருக்கா? அப்போ ஆறுங்கிறது என்னது 18 வரும், அப்படி தானே? ஆர் வந்து 18. சரிங்களா? அப்போ இங்கே வந்து 20% ஆயிருக்கா? அப்போ 18 + 2 பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளது லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது கடைசியிலேருந்து அப்படியே எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிங்கிறது வந்து 4 + 2ங்கிறது 6. ஓகேவா? அப்போ 6 ஃபஸ்ட்டு வந்திருக்கா. அடுத்து பாருங்கள், ஈங்கிறது வந்து 5 + 2 என்னது 5 + 2 7.
அப்போ 7ங்கிறது அடுத்து வந்திருக்கா. அதே மாதிரி 6ங்கிறது 18, 18 + 2 வந்து 20. ஸோ 20 கடைசி வந்திருக்கு. அப்போ மொத்தம் 6720. ஓகேங்களா. அப்படி வரிசை எழுதியிருக்காங்க. கடைசிலேருந்து எழுதிட்டு வந்திருக்காங்க. +2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சரி, அடுத்தது இது பார்த்துடலாமா. க்ரீனுக்கு பார்த்துடலாமா. ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. க்ரீன் அப்படின்னா நம்ம கடைசிலேருந்து எழுதிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தானே. எண்ணு தான் கடைசியாக இருக்குது க்ரீனில். எண்ணுங்கிறது 14. 14 + 2 வந்து நமக்கு என்னது 16 இருக்குதா. இருக்குது. அடுத்து ஈங்கிறது 5 ஆல்ரெடி பார்த்தோம். 5 + 2 7 இருக்குது. அடுத்து இன்னொரு ஈ இருக்குது. 5 + 2 7 இருக்குது. ஓகேங்களா. எந்த ஆப்ஷனில்? பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. பி ஆப்ஷனில் தான் 16 7 7ங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். 18 + 2 20 அதுவும் வருது. ஜிங்கிறது 7 7 + 2 9. ஓகேவா. அப்போ 9ங்கிறது வந்திருக்கு. ஓகேவா. அப்போது பி ஆப்ஷன் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இந்த கொஷின் இதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா. ஈஸியாக தானே இருக்குது. கொஞ்சம் அந்த கண்டுபிடிக்கிற ட்ரிக் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் டெய்லி இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிலெலாம் யோசிக்கணுமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதனால் டெய்லி நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்களே ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நான் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா. தெரியாத கணக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து பாருங்கள், ABCD OPQRன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக A + 14. ஓகே, இப்போ தான் நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஓங்கிறது வந்து 15. ஓகேவா. ஓங்கிறது 15, ஏங்கிறது 1. சரிங்களா. அப்போ 1க்கும் 15க்கும் வித்தியாசம் 14. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், பிங்கிறது இங்கே இந்த பி வந்திருக்கு. ஓகேவா. பிங்கிறது 2, OP வந்து என்னது 16. அப்போ 2க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் அதுவும் 14 தான். அப்போ டிஃப்ரென்ஸ் 14 வச்சு தான் எல்லாமே ஆட் போய்ட்டுருக்கு. சிங்கிறது வந்து 3, அப்புறம் Qங்கிறது வந்து 17. ஸோ அந்த 14ங்கிற டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு ஆன்சர் எடுத்துடலாமா. நமக்கு W வந்து என்னது 23. ஓகேங்களா. நீங்கள் W தான் செக் பண்ண கூட அவசியம் இல்லை. அந்த Z இருக்கா, Zங்கிறது வந்து ABCடியில் அந்த லாஸ்ட்டில் வந்துடும் 26 முடிஞ்சிருக்கும். ஸோ டேரெக்டாக அடுத்த 14 என்ன தான் N தான் வரப்போகுது. கடைசியில் N வச்சு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், பி ஆப்ஷன் தான். ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணியே பார்க்கலாம். ஓகேவா. அதாவது W வந்து 23. ஸோ 23 போக மிச்சம் ரிமைனிங் 26 வரைக்கும் ஒரு 3 இருந்திருக்கும். அதிலிருந்து ஒரு 11 ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும். அப்படி தான். அப்போ ABCடிலேருந்து 11th நம்பர் எதுக்கு வரும், கேக்கு தான் வரும். ஓகேவா. கே தான் வந்து நமக்கு 11. ஓகேவா. L 12. அடுத்தடுத்து வரிசையாக இருக்க WXYZ இருக்கிற மாதிரி KLMN வரிசையாக இருக்கும். ஸோ இதான் பி ஆப்ஷன் தான் ஆன்சர். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் டெய்லியும் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா. டெய்லி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ரீசனிங் மேக்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதில் போர்ஷன் இருக்கும். கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.